Why do you not know how to interpret the present time? லூக்கா 12:57. நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Blessed Mother Teresa of Calcutta saw the signs of the times, and the times have understood Mother Teresa of Calcutta. அன்னை தெரேசா காலத்தின் அறிகுறிகளை கண்டார், காலமும் அன்னையை அறிந்து கொண்டது. The signs of the times அப்படின்னா என்ன? காலத்தின் அறிகுறிகள். நம்முடைய கடவுள் நமக்கு கண்கள், காதுகள், உணர்வுகள் இவைகளெல்லாம் எதற்காக? இவைகளின் வழியாக நாம் இருப்பவைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே இதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாய் என்றால் அழிவு உனக்குத்தான், நஷ்டம் உனக்குத்தான். ஒரு அசட்டு பேர் வழி. அசட்டு பேர் வழினா எதையும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் நாம் சொல்லி அந்த வரிசையில் சொல்லலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். இந்த மாதிரி ஒரு மனுஷன், பெரிய ஆறு, நல்ல தண்ணி போகுது. ஆஹா, இந்த ஆற்றுல போய் நான் ஒரு பரிசலில் போய் தனியாக போகணும். இதெல்லாம் தன்னுடைய அழிவுக்கு அவர்களுடைய முட்டாள்தன்மையினால் அவர்களே வழிவகுத்து கொள்வது. பெரிய ஆறாக இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல சுழல் இருக்கும், போகக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேணும் இல்லையா? அது அங்கே தான் காலி. ஆகவே ஒரு பெரிய அந்த ஒரு துடுப்பு ஒன்று எடுத்துக்கிட்டு, பரிசல் ஒன்று, பரிசல்னால் வட்டமாக இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு மெதுவாக தள்ளிக்கிட்டு போகிறாரு. நடு ஆற்றுக்கு போயிடுச்சு. நடு ஆற்றுக்கு போனோடனே நிசப்தமாக இருக்குது. என்ன மௌனம், என்ன அமைதி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறாரு. திடீர்னு பார்த்தா அவன் துடுப்பை வலிக்க வேண்டிய தேவையே இல்லை. படகு வேகம் பிச்சுக்கிட்டு போகுது. பரவாயில்லையே, நம்ம துடுப்பு வலிக்காமலேயே இது வேகத்தை பித்து கொண்டதே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக போகுது. சாரி. திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்குது, ஓடு சத்தம் கேட்குது. ஆஹா, இயற்கை பற்றியா, எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற கொடுக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் ஜாலியாக போகிறாரு. அப்புறம்தான் பார்க்குறாரு, இன்னொரு 100 அடி தூரத்தில் நீர்வீழ்ச்சி ஒன்று, இந்த தண்ணியெல்லாம் அப்படியே போய் கொட்டுது. அடாடா, இந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் இவ்வளோ வேகமாக தண்ணி போயிருக்குது, அது தெரியல எனக்கு. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம் தான் ஓடு சத்தம் கேட்டிருக்குது, அதுவும் புரிஞ்சுக்கல. இப்படின்னு இப்போ தான் எதிர் திசையை நோக்கி வலிக்கிறார். தண்ணிக்கு எதிராக போய் தப்பிக்கணும்னு. தப்பிக்க முடியுமா? வேகம் பிச்சுக்குச்சு. நேராக போய் நீர்வீழ்ச்சியில் போய் சொருவி செத்து போனார். காலத்தின் கோலங்களை, சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ் நீ உணராவிட்டால் அழிந்து விடுவாய். என்னென்ன காரியங்கள் நமக்கு புலப்படுகின்றனவோ அதை செயல்படுத்த வேண்டும். காலத்தின் மாறுதலை உணராதவன் வாழ்வில் தோற்று போவான். We live in a world which the very God treaded on and made beautiful. St. John of the Cross. இறை மகனே வாழ்ந்து அழகுபடுத்திய உலகில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய உலகம். ஆகவே இந்த உலகத்தின் தன்மையை அவர் அறிவார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். லூக்கா 12:58 மேக் an effort to settle with him on the way. போகின்ற பொழுதே உன் எதிரியோடு சமரசம் செய்து கொள். வீண் பிடிவாதம், வரட்டு கௌரவம்,
இவைகளினால் இந்த ஈகோ என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் உன்னுடைய வழக்கை நீ வாதாடி கொண்டிருந்தால் அது அழிவை தருவது மட்டுமல்ல, இருப்பதையெல்லாம் அழித்துவிடும், சொத்தே போய்விடும் என்று சொல்லுவார்கள். வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். லூக்கா 12:58. ஆகவே இப்படிப்பட்ட உணர்வுகளை இறைவன் நமக்கு தருகின்றார். மெய் உணர்வு, அதாவது மெய் உணர்வு என்றால் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய புலன்களும் சரி அறிவாற்றலும் சரி உதவி செய்ய வேண்டும். அதனால் உண்மை இறைவனை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ வளர இறைவனிடம் வேண்டுவோம். முழுந்தால் இருப்போம். Lord, help us try to live each day as though it were our final gift to you, for your priceless gift of life to us. அன்பே ஆண்டவரே, அகற்றிவிடும் என் குருட்டுத் தன்மையை அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலே உம்மை கண்டுகொள்ளுகின்ற கண்களை தாரும். என் அயலாரிடமும் அறிமுகம் இல்லாதவரிடமும் ஏதோ தேவையால் வாடுவோரிடமும் உம்மை இனம் காணச் செய்யும். உமக்கும் பிறருக்கும் எம் உள்ளத்தை திறந்து வைத்து உம்முடைய திருமொழிகளை இடைவிடாது கேட்கும் உவகையினை எமக்கு அருள்க. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. காலத்தின் அறிகுறிகளை நாங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். எம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான குற்றம் குறைபாடுகளை நீக்கியருளும். நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக வாழச் செய்தருளும். எங்களுக்காகவும் அல்லாமல், இன்னும் எம்மை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் உமது நற்செய்தியின் சாரத்தை பெறக்கூடிய வகையில் வழிவகைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் சான்று பகர்களாக வாழச் செய்தருளும். சிறப்பாக இந்த நாட்களில் நாங்கள் ஈராக் நாட்டில் வேதனையுறும் கிறிஸ்துவ மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்று ஆதிகால திருச்சபையில் நடந்த வேத கலாபனையைப் போல தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பலி கொடுத்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் செய்திகளையும் கேட்டு பதைக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் எங்கள் ஜெபத்தின் வழியாக இந்த கொடும் செயல்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், என்ற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.